நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், என்றும் என்றும் இயேசுவே ஆண்டவர், இன்றும் என்றும் இயேசுவே ஆண்டவர். இயேசுவே போற்றி, இயேசுவே போற்றி, இயேசுவே வாழ்க, இயேசுவே வாழ்க, இயேசுவே உமக்கு ஆராதனை, இயேசுவே உமக்கு ஆராதனை, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு மகிமை, இயேசுவே உமக்கு மகிமை, இயேசுவே உம்மை வாழ்த்துகிறோம், இயேசுவே உம்மை வாழ்த்துகிறோம், இயேசுவே உம்மை வணங்குகிறோம். இயேசுவே உம்மை வணங்குகிறோம். ஹalleluya, 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 ஹalleluya. ஹalleluya. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவர் வழியாக தந்தையாம் இறைவனுக்கு மகிமை உண்டாக்கவும், அவர் வழியாக தந்தையாம் கடவுளுக்கு மாட்சிமையை செலுத்தவும் இந்த நேரத்தை கர்த்தர் தாமே நமக்கு வழங்கி இருப்பதற்காக அவருக்கு நன்றி சொல்வோம். நல்லவர். அவர் முன்னிலையில் நாம் தகுதியற்றவர்களாக இருப்பினும் தம் இரத்தத்தாலே நம்மை கழுவி தகுதிப்படுத்துகிறவர், சமாதானத்தின் கர்த்தர், உயிருள்ள தெய்வம். அவருக்கு நன்றி சொல்வோம். எத்தனையோ நன்மைகளை செய்த இறைவன், அவருக்கு நன்றி சொல்வோம். இந்த ஆராதனுடைய தொடக்கத்திலே கடவுளுக்கு நன்றி பாடலை பாடி நம் இருதயத்தின் பலிகளை அவருக்கு செலுத்துவோம். இது பழைய பாடல். பாடிய பொழுது திருப்பி பாடுகிற ஒரு பஜனை வடிவில் இருக்கும். இந்த பாடல் பாடுகிற பொழுது அது மனதில் எப்பொழுதும் பதிந்துவிடும். நாம் பாடி செபிப்போமா? நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா, நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா, நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. வரங்கள் கோடி வந்ததால், வரங்கள் வாழ்வில் தந்ததால், நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா, நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. இதய அமைதி தந்ததால், புதிய நலன்கள் தந்ததால், நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா, நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. அடியின் ஜெபத்தை கேட்டதால், அறிவால் என்னை மீட்டதால், நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா, நன்றி நன்றி இறைவா, நன்றி
உறவை வளர்க்க பிறந்ததால் நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா, நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. சிலுவை மரணம் ஏற்றதால் சிறுமை தேயை வென்றதால் நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா, நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. ஒளியாய் மீண்டும் உயிர்த்ததால் அழியா வாழ்வை தந்ததால் நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா, நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. உமக்கு நன்றி நன்றி தலைவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஆராதனை, இயேசுவே உமக்கு ஆராதனை, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அன்புக்குரியவர்களே, எப்பொழுதும் கூட நாம் நன்றி சொல்லுகிறவர்களாக இருந்தால் நன்மைகள் ஏராளமாக ஏற்படும். வாழ்வில் மனமுடிந்து போயிருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் மன அழுத்தத்தில் தவிக்கிற பொழுது, துன்புறுகிற பொழுது ஒரு மருத்துவரை காண போகிறார். அந்த மருத்துவர் சொல்கிற முதல் வார்த்தை, ஏன் எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிறீங்க, ஏன் எல்லா விஷயத்தையும் போட்டு திரும்ப திரும்ப நினைத்துக் கொண்டிருக்கிறீங்க, ரிலாக்ஸ், அமைதியா இருங்க. அப்பொழுது இந்த நோயாளி சொல்வார், குறைகள் எல்லாம் சொல்வார், அதெல்லாம் நீங்க நினைக்க வேண்டாம், இந்த மாத்திரை சாப்பிடுங்க, நல்ல உணவு உட்கொள்ளுங்க, நல்ல தூங்குங்க, எல்லாம் சரியாகும். அப்பொழுது கூட அந்த மன அழுத்தத்தில் இருக்கிற அந்த நபருக்கு டாக்டருடைய வார்த்தை அந்த அளவுக்கு உதவிக்கு வராது. அவர் கொடுக்கிற மாத்திரை சாப்பிடுவார்கள், சில நாள் உறங்குவார்கள், மறுபடியும் என்ன சொல்வார்கள் என்றால், டாக்டர் பார்த்த பிறகும் இப்படி இருக்கு, மருந்து சாப்பிட்ட பிறகும் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி புலம்புவார்கள். நம் ஜெபத்தில் கூட அப்படித்தான். ஒரு காரியத்திற்காக ஜெபிப்போம், அது யார்கிட்ட சொல்லியிருக்கோம், வாக்கு தவறாத தேவனிடத்தில். ஆனால் சொல்லிவிட்ட பிற்பாடு மறுபடியும் நாம் குழம்பிக் கொண்டே இருப்போம். ஒரு நாள், இது கதையாக சொல்லப்படுகிற ஒரு விஷயம், ஒரு விவசாயி தான் வளர்த்த ஒரு குரங்கை அவன் புதிதாக நட்ட விதைகளுக்கு பாதுகாப்பாக வைத்தான். தண்ணீர் ஊற்றி அதை பாதுகாத்து வளர்க்கும்படி. ஒரு விதை சாதாரணமாக 3 நாட்கள் 5 நாட்களில் வளரும் அல்லவா, அது அப்படி வளரவில்லை. அப்பொழுது குரங்கை பார்த்து கேட்டாங்க, என்ன இந்த விதையெல்லாம் வளரலையே, கஷ்டமா இருக்கே மனசு. அப்ப அந்த குரங்கு சொல்லிச்சா, இல்ல 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 அது வருது, உனக்கு எப்படி தெரியும், நான் தான் டெய்லி அதை நோண்டி நோண்டி பார்ப்பனே அப்படின்னு சொல்லிச்சான். இது நம்முடைய ஜெப வாழ்க்கைக்கு ஒப்பிடுகிற பொழுது இந்த மனது குரங்கை போல நாம் ஆண்டவரிடத்தில் மன்றாடி இருக்கிறோம், ஒப்பு கொடுத்து இருக்கிறோம். அவர் பார்த்துக் கொள்வார், அவர் நடத்துவார் என்று அமைதியில் இல்லாமல் இந்த மனது அங்கலாய்க்கும், போராடும், சஞ்சலப்படும், குழப்பிக்கொள்ளும். தன்னைத்தான் குழப்பிக்கொண்டு மற்றவர்களிடத்திலும் அதை சொல்லி இன்னும் குழப்பத்தை அதிகமாக்கிக் கொள்வார்கள். வேதம் என்ன சொல்கிறது, உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இந்த மாலை நேரத்தில் இந்த பலிபீடத்திலிருந்து நற்கருணை ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, கலங்காதே என் நெஞ்சமே, உன்னை காக்கிற கர்த்தர் காலமெல்லாம் உன்னை சுமக்க சித்தமாய் இருக்கும் பொழுது ஏன் கலங்குகிறாய்?
ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், உங்கள் உயரத்தில் ஒரு முழம் கூட்ட முடியுமா உங்கள் கவலையினால்? இல்லை. ஆகவே நம்மை முற்றுமுடிய மீட்க வல்ல ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து மகிழ்ச்சியா இருக்கணுமா? இதுதான் பைபிள் சொல்லிக் கொடுக்கிற ரகசியம். என்ன ரகசியம்? பிலிப்பியர் 4 அதிகாரம் 6 சொல்லுகிறது, துதியுங்கள், மன்றாடுங்கள், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், எதை செய்யும் பொழுதும் துதிகளோடும் ஸ்தோத்திரங்களோடும் சேர்ந்த விண்ணப்பங்களை கடவுளுக்கு சமர்ப்பி. நன்றி சொல்லுங்க, துதிங்க, கடவுளுக்கு பாடல் பாடுங்க, மகிழ்ச்சியா இருங்க. இது எல்லாத்தையும் செய்து கொண்டே உங்கள் விண்ணப்பங்களையும் செலுத்துங்கள். ஆகவே இன்றைக்கு பலிப்பீடத்திலிருந்து ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். நன்றி சொல்லுங்க. கடவுளுக்கு பிடித்தமான பலி நன்றி பலி. அவர் உங்கள் சூழ்நிலையை மாற்ற வல்லவர். இன்றைக்கு காலையில் நாம் திருப்பலியில் பார்த்தோம், பேதுருவுடைய மாமியாரை குணப்படுத்தி அந்த வீட்டின் சூழ்நிலையை அவர் மாற்றினார் என்று. அதே இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்கள் நடுவிலே பிரதிஷ்டை செய்யப்பட்டு உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். உன்னை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். உனக்கு என்ன வேண்டும் என்று அவர் கேட்கிறார். மனம் திறந்து சொல்லுங்கள், ஆண்டவரே, கலங்கி போய் நிற்கிறேன், என்னை காக்க வாரும் என்று. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே ஒரு பாடலை பாடுவோம். உங்கள் இருதயத்தில் ஏராளமான சஞ்சலங்களும் குழப்பங்களும் இருக்கிறது அல்லவா? அந்த சஞ்சலத்திற்கு பதில் தருகிற விதத்தில் இந்த பாடல் இருக்கிறது. நம் கரங்களை தட்டி இந்த பாடலை பாடி செபிப்போம். கலங்காதே என் நெஞ்சமே, கலங்காதே என் நெஞ்சமே, கர்த்தர் இயேசு அன்பு செய்ய காலமெல்லாம் காத்திருக்க கலக்கம் ஏன் நெஞ்சமே, நெஞ்சமே கலக்கம் ஏன் நெஞ்சமே. இந்த நாட்களில் நான் பழைய பாடல்களை பாடுகிறேன் தெரியுமா? புதிய பாடல்கள் நல்லா இருக்கும், நீங்க பாட முடியாது. இந்த பாடல் பாடுகிற பொழுது நீங்கள் என்னோடு சேர்ந்து பாட முடியும் என்கிற கருத்தோடு உங்களை செபிக்க அழைக்கிறேன். என்னோட சேர்ந்து பாடுங்க. குரல் முக்கியம் இல்லை, சேர்ந்து பாடுங்க. அந்த பாடுனா ரிலீஃப் ஆகும், துக்கங்கள் எல்லாம் வெளியே போகும். பிரைஸ் தான். ஒரு சாவு வீட்டுக்கு போனீங்கன்னா சொல்லுவாங்க, அழுது அழுது கத்தி அழுது துக்கம் போயிடும். அந்த மியூசிக் தாள தம்பட்டெல்லாம் எது தெரியுமா? அந்த சப்தத்துல அவங்களுடைய மனநிலை பாதிக்கப்படாம ஒரு மகிழ்ச்சியான நிலைக்கு, ஒரு உற்சாகமான நிலைக்கு அவர்களை கொண்டு வருவதற்கு தான் அது. அதுதான் பாருங்க, அந்த பணத்தை தூக்கும் போது கூட ரொம்ப சவுண்டா மோலடிப்பான். அதுதான் நம்மளை விட்டு அவங்க போறாங்க அப்படின்ற மிகப்பெரிய கடைசி நிமிடம். அந்த நேரத்தில் அவர் ஒப்பாரியத்தை பயங்கரமாக அழும்பொழுதும் இந்த சப்தம், இந்த மியூசிக், அந்த தாரை தப்பட்டை எல்லாம் அவருடைய துக்கத்தினுடைய நினைவுகள் எல்லாம் மாற்று. ஹல்லேலூயா. 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 என்னோட சேர்ந்து பாடுங்க. கலங்காதே என் நெஞ்சமே, கர்த்தர் இயேசு அன்பு செய்ய காலம் எல்லாம் காத்திருக்க கலக்கம் ஏன் நெஞ்சமே, நெஞ்சமே கலக்கம் ஏன் நெஞ்சமே. இருளும் புயலும் உன்னை என்ன செய்திடும், அருளும் அன்பும் பொழியும் இயேசு அருகில் இருக்கையில். இருளும் புயலும் உன்னை என்ன செய்திடும், அருளும் அன்பும் பொழியும் இயேசு அருகில் இருக்கையில். வாழ்வில் வீழ்ந்து வருந்தும் போது தோள் கொடுக்கிறார், வாழ்வில் வீழ்ந்து வேண்டும் போது தோள் கொடுக்கிறார். தாழ்ந்து வாடும் போது தயவு காட்டுவார், தாழ்ந்து வாடும் போது தயவு காட்டுவார், தயவு காட்டுவார் இயேசு, தயவு காட்டுவார், தயவு காட்டுவார் இயேசு, தயவு காட்டுவார். கலங்காதே என் நெஞ்சமே, கர்த்தர் இயேசு அன்பு செய்ய காலம் எல்லாம் காத்திருக்க கலக்கம் ஏன் நெஞ்சமே, என்
நெஞ்சமே கலக்கம் ஏன் நெஞ்சமே, உலகம் வெறுக்கும் போது உன்னில் நினைக்கிறார், உயிர்ப்பும் உயிரும் ஈந்து நாள் உடனிருக்கிறார். உலகம் வெறுக்கும் போது உன்னில் நினைக்கிறார், உயிர்ப்பும் உயிரும் ஈந்து நாள் உடனிருக்கிறார். துன்ப துயரம் தூரம் போகும் துணிந்து நின்றிடு, துன்ப துயரம் தூர போகும் துணிந்து நின்றிடு. தூய தேவன் அருளை என்றும் நம்பிடு, தூய தேவன் அருளை என்றும் நம்பிடு, என்றும் நம்பிடு அவரை என்றும் நம்பிடு, என்றும் நம்பிடு அவரை என்றும் நம்பிடு. கலங்காதே என் நெஞ்சமே, கர்த்தர் இயேசு அன்பு செய்ய காலமெல்லாம் காத்திருக்க, கலக்கம் ஏன் நெஞ்சமே, நெஞ்சமே கலக்கம் ஏன் நெஞ்சமே, நெஞ்சமே கலக்கம் ஏன் நெஞ்சமே. ஹalleluya, 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 ஹalleluya. ஹalleluya. ஓ என் நெஞ்சே, ஓ என் நெஞ்சே, நீ கலங்காதிரு, நீ கலங்காதிரு. காலமெல்லாம் உன்னை அன்பு செய்ய உன்னை அன்பு செய்ய காத்திருக்கும் இயேசு இருக்க, காத்திருக்கும் உனக்கு பயமே, உனக்கு பயமே, உனக்கு திகிலே, உனக்கு திகிலே, உனக்கு கலக்கம் ஏன், உனக்கு கலக்கம் உனக்கு ஏன், பயம் ஏன். உனக்கு பயம் ஏன். அவர் உன்னை காத்திடுவார், அவர் உன்னை அவர் உன்னை காத்திடுவார், ரட்சித்திடுவார். அவர் உன்னை ரட்சித்திடுவார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. Praise the Lord. Praise the Lord. இப்படி கடவுளுக்கு நன்றியும் துதி பலிகளும் நாம் செலுத்தும் போது நம்முடைய வாழ்க்கையுடைய துயரங்கள் மாறி போவதை நீங்கள் பார்க்க முடியும். ஹalleluya, ஹalleluya, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. ஆகவே இன்றைக்கு இயேசுவின் திவ்ய நற்கருணையிலிருந்து நம் செவிகளில் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்றால், மீண்டும் நீங்கள் கட்டி எழுப்பப்படுவீர்கள். ஆண்டவர் உங்களை மீண்டும் கட்டி எழுப்புவார். ஒடிந்து போயிருக்கிறவர்களே, நலிந்து போயிருக்கிறவர்களே, மனமுடைந்து போயிருக்கிறவர்களே, கடவுள் உங்களை மீண்டும் கட்டி எழுப்புவார். பிரிந்து போயிருக்கிறவர்களே, காயப்பட்டு கிடக்கிறவர்களே, படுக்கையில் கிடக்கிறவர்களே, பல வருடங்களாக படுக்கையை விட்டு எழ முடியாத அளவுக்கு நோயினால் கட்டப்பட்டு இருக்கிறவர்களே, உங்கள் கட்டுகளை அறுத்து உங்களை ஆண்டவர் மீண்டும் கட்டி எழுப்புவார், உங்களை உயர்த்துவார். ஹalleluya, ஹalleluya. நன்றி சொல்லுங்க. ஹalleluya. நம்மை காலமெல்லாம் சுமக்கிற தெய்வம், நம்மளை கட்டி எழுப்புகிற தெய்வம் நம் ஆண்டவர் இயேசு நம்மோடே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு நிமிடமும் திருப்பாடல்கள் 121 4 அவர் தூங்குவதிலும் இல்லை, அயர்வதும் இல்லை. இஸ்ரவேலை காக்கிற தெய்வம், அவர் தூங்குவதும் இல்லை, கண் அயர்வதும் இல்லை, நம்மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளை பெரிசா மாற்றணும், ஆசீர்வாதமாய் மாற்றணும் நினைக்கிறார். அதுதான் அவருடைய கனவு. தொடக்க நூல் 12ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் அபிரகாமுக்கு சொன்னது போல, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னையே ஒரு ஆசீர்வாதமாக மாற்றுவேன் என்று சொன்னார் அல்லவா? அந்த வழி அந்த தலைமுறையினர் நாம், அந்த ஆசீர்வாதத்துடைய மக்கள் நாம். 1000 தலைமுறைக்கும் நான் இரக்கம் காட்டுவேன் என்று சொன்னாரே, அந்த தலைமுறையை சேர்ந்த நாம் ஆசீர்வாதத்தினுடைய மக்கள். ஆசீர்வாதத்தை நமக்கு பொழிவதற்காகவே கிறிஸ்து இயேசு மிகுந்த ஆசையோடு இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. ஆகவே ஒரு பக்கம் நம்மை ஆசீர்வாதமாக பெரிதாக உலகத்திற்கு தீபமாக நம்மை வைக்க கடவுள் முயற்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது, எதிரில் பிசாசானவன்
நம்மை ஒன்றுமில்லாமையாக மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறான். நம்மை அழிவுக்கு பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று இருக்கிறான். இன்னொரு வார்த்தையில் சொல்ல போனால் பிசாசு நம்மை சின்னதா மாற்றணும்னு நினைக்கிறான். கடவுள் நம்மை பெருசா மாற்றணும்னா பிசாசு நம்மை சின்னவனாக மாற்ற வேண்டும். கடவுள் நமக்கு ஆரோக்கியம் தர வேண்டும் என்றால் பிசாசு நமக்கு நோயை கொடுக்கிறான். பிசாசு நம்மை எத்தனையோ விதங்களில் தாக்கி நம்மை அழிக்க நினைக்கிறார். கடவுளோ நமக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். மனிதனை படைத்த பொழுது அவர் அதிகாரத்தை கொடுத்தார். ஆண்டு கொள்ளுங்கள் என்று தன் உயிர் மூச்சை அவர்களுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த உலகத்தை பாதுகாக்கிற கார்டியன்ஸாக, ஒரு பாதுகாவலர்களாக ஆண்டவர் அவர்களை படைத்தார். அது மட்டுமல்ல, உலகத்தை ஆளுகிற சக்தியை அவர்களுக்கு கொடுத்தார். இவையெல்லாம் தொடக்க நூல் 1:26, தொடக்க நூல் 1:28, தொடக்க நூல் 2ஆம் அதிகாரம் 6, 7 இவற்றிலெல்லாம் ஆண்டவர் எப்படி மனிதனை உருவாக்கினார் என்றும், அவனை தன் சாயலில் தன் பாவனையில் உருவாக்கினார் என்றும், தன் ஆவியை கொடுத்து அவனுக்கு வல்லமையை கொடுத்தார் என்றும், உலகத்தை ஆண்டு நடத்துங்கள் என்று அதிகாரம் கொடுத்தார் என்றும் இப்படியெல்லாம் நாம் வாசிக்கிறோம். ஆனால் டு த கான்ட்ரரி, பிசாசு இதற்கு எதிர்மாறாக கடவுளுடைய பிரசன்னம் நம்மில் இருந்தாலும், கடவுளுடைய சாயல் நம்மிடத்தில் இருந்தாலும் அதை தன்னுடைய தொடர் தாக்குதலினால் அதை அழிக்க நினைக்கிறான். அழித்தும் வருகிறான். தொடர் தாக்குதல். கவனிங்க, ஒரு நாள் மழை பெய்யும் போது நமக்கு ஆபத்துகள் வருவதில்லை. தொடர்ந்து 5 நாட்கள் 10 நாட்கள் மழை பெய்வது என்றால் கரண்ட் இருக்காது, நாம் வெளியே போக முடியாது, நிச்சயமாக மிகப்பெரிய பேரழிவு ஏற்படுகிறது. ஆகவே தான் பிசாசு தொடர்ந்து முயற்சி செய்கிறான். அவன் பல வழிகளில் இதை செய்ய முயற்சிக்கிறான். கவனிங்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அதில் ஒன்று ரிஜெக்ஷன், தனிமை உணர்வை நமக்கு ஏற்படுத்துவான். அது லோன்லினஸ் என்று சொல்வார்கள். ரிஜெக்ஷன் என்பது தள்ளப்படுவது. நம்முடைய குழுவிலேயே, நம்முடைய குடும்பத்திலேயே, நம்முடைய நண்பர்களிடத்திலேயே, நாம் இருக்கிற இடத்திலேயே நம்மை அவர்கள் தள்ளி வைப்பார்கள். மதத்தின் பெயராலே, நிறத்தின் பெயராலே, மொழியின் பெயராலே, திறமையின் பெயராலே, அழகின் பெயராலே, நாகரிகத்தின் பெயராலே, அரசியலின் பெயராலே, ஜாதியின் பெயராலே, மதத்தின் பெயராலே அவர்கள் தள்ளி வைப்பார்கள். ஆகவே உலகத்தில் நான் சொன்ன இத்தனை காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. எங்கு நடக்கிறது? கடவுளுடைய பிள்ளைகள் நடுவிலேயே, மத்தியிலேயே. ஒரு சபை இன்னொரு சபையோடு பேசுவதில்லை. ஒரு சபையார் கிறிஸ்துவுடைய இன்னொரு சபையாரை புறம் கூறுகின்றனர், பழித்துரைக்கின்றனர், சபிக்கின்றனர். இது நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே பிசாசு இவர்களை இயக்குகிறான் என்று யாரும் அறிவதில்லை. இரண்டாவது, ஹேட்ரட்னஸ். அப்படின்னா நான் வெறுப்பு. வெறுப்பு இது மிக எளிதாக நடக்கக்கூடிய காரியம். நம்முடைய எதிரில் நடந்து கொண்டு போகும்போது ஒருத்தர் வேகமாக ஷோல்டரை இடிச்சிட்டா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வெறுப்பு. கண்ணில் தெரியலையா? இந்த வெறுப்பு உடனடியாக உருவாகிற ஒரு ரசாயன மாற்றம். வெறுப்பு, ஹேட்ரட்னஸ், சகிக்க முடியாத ஒரு காரியம். நம்முடைய உள்ளத்தில் அது புரண்டு வரும். நம்மை பார்த்தாலே சில பேருக்கு பிடிக்காது. நம்மோடு இருப்பதற்கு அவர்கள் விரும்பப்பட மாட்டார்கள். ஆக ஹேட்ரட்னஸ். இரண்டாவது, லவ் ஃபெயிலியர்ஸ். இன்றைக்கு உலகம் முழுசும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை காதல் தோல்வியில் மிகுந்த வேதனைப்படுகிறார்கள். அந்த காலத்தில் இந்த காலம் வரைக்கும் குடிப்பதோ அல்லது சிகரெட் பிடிப்பதோ, காதல் தோல்வியால் கை கால்களை அறுத்துக் கொள்வதோ அல்லது தீக்குளித்து சாவதோ அல்லது காதலர்கள் இருவருமாய் சேர்ந்து மலையிலிருந்து குதிப்பதோ என்று திரைப்படங்களும் அதற்கு வழிவகுத்து காட்டிக் கொடுக்கின்றன. உலகமும் அதைத்தான் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. செத்து போகிறார்கள். ஒரு பெண் இப்படி தன் தாயினிடத்தில் சொன்னார், என் விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றவில்லை அல்லவா, உங்களுக்கு மிகுந்த வலியை உண்டாக்கும்படி நான் செய்கிறேன். என்னடி பெருசா செய்ய போகிற அப்படின்னு நினைத்த பொழுது அன்றைக்கு இரவே அதே வீட்டிலே அவள் தூக்கு போட்டு செத்தார். மிகுந்த வலியை உங்களுக்கு ஏற்படுத்துவேன். இதுதான் எங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய வலி.
ஆகவே செத்து தன் காதலுக்கு மறுப்பு தெரிவித்தவர்கள் ஒவ்வொருவரும் கஷ்டப்பட வேண்டும். ஊரெல்லாம் கட்டி தொலைக்க வேண்டியதாம, ஏன் இப்போ பொண்ணு செத்துட்டாலே உங்களுக்கு என்ன அவ்வளோ கௌரவம் அப்படின்னு சொல்லி அவங்கள திட்டணும். அதெல்லாம் நாம் பார்த்து ரசிக்கணும். அந்த செத்தவர்கள் பார்த்து ரசிக்கிறாங்களா? இல்லை. ஆனால் அந்த வலியை கொடுக்க வேண்டும் என்கிற காதல் தோல்வி. அடுத்ததாக கடன். உலகிலேயே மனிதனை ஒவ்வொரு நிமிடமும் தின்று கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய கொடூரமான விஷயம் கடன். காலையில் எழுந்த உடனே கடன்காரன் வந்து நிற்பான். நம்ம உட்காந்து அப்பதான் காஃபி குடிச்சிட்டு இருப்போம். காலையிலேயே வந்தாதான் பிடிக்க முடியும்னு வந்துடுவான். அந்த அனுபவம் எனக்கும் இருக்கிறது. என்ன வந்துவிட்டாங்களே, புஸ்குன்னு வந்துட்டாங்களே. அவர்கள் வந்தவனே நமக்கு எவ்வளவு அவமானமாக இருக்கும். சில பேர் வாய்க்கு வந்தபடி திட்டுவார்கள். சில பேர் இன்னும் கேவலமாக பேசுவார்கள். ஒரு சில பேர் இந்த கடனை அடைக்க முடியாமல், இஎம்ஐ கட்ட முடியாமல் குடும்பமாக சேர்ந்து இறந்து போனவர்கள் இருக்கிறார்கள். அல்லது குண்டர்கள் என்று இருப்பார்கள். கடனை வசூல் செய்வதற்காக அவர்களுடைய டார்ச்சர் பொறுக்க முடியாமல் ஊரை விட்டு ஓடி போனவர்கள் எத்தனையோ பேர். கடன் பயங்கரமானது. பகலெல்லாம் நிம்மதியற்று இருந்து இரவில் தூங்கலாம் என்று நினைப்பார்கள். பொட்டு தூக்கம் வராது. புரண்டு 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 படுத்து. அது மிக கொடூரமான விஷயம். ஒரு மனிதன் ஏகுகிற காரியங்களில் மிகவும் முக்கியமான ஒன்று தூக்கம். நல்ல தூக்கம். அந்த தூக்கம் வராது. எந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு போவார்கள் என்றால், தூக்க மாத்திரை சாப்பிட்ட பிற்பாடும் தூக்கம் வராது. கடன் தொல்லை ஒவ்வொரு நாளும் தாமதிக்கிற பொழுது வட்டிக்கு வட்டி, வட்டிக்கு குட்டி வட்டி, கந்தொல் வண்டி என்று அது பெருகிக் கொண்டே போகும். வாங்கியது 1 லட்சம் என்றால், நாம் கட்டி இருப்பது 4 லட்சம் என்றால் இன்னும் 4 லட்சம் இருக்கும். அது அப்படிப்பட்ட பயங்கரமானது. பிசாசு அதை கொண்டு ஒரு குடும்பத்தையே நாசனம் செய்கிறான். அடுத்தது சந்தேகம். சந்தேகம் புகுந்த வீடும் பாம்பு புகுந்த வீடும் ஒண்ணுதான். அந்த சந்தேகம் எந்த குடும்பத்தில் நுழைந்து விட்டதோ அந்த குடும்பம் நிலை பெறுவதில்லை. கணவன் மனைவி ஒன்றாக இருப்பதில்லை. அது சின்னாபின்னமாக ஆகிவிடும். இந்த சந்தேகத்தை கொண்டு வந்து குடும்பத்தை அழிப்பது பிசாசு. ஆக்சிடென்ட்ஸ், விபத்துக்கள். இப்போ போனவர், இப்பதான் காலையில் போனாங்க, இப்போதானே குளிச்சுட்டு போனார், நேற்றுக்கு தானே போனார். பிணமாய் திரும்பி வருவார்கள். குப்பையை போல கூட்டி செதஞ்சு போன சரீரத்தை எல்லாம் மூட்டை கட்டி கொண்டு வருவார்கள். முகத்தை பார்க்க கூடாத அளவுக்கு அது கோரமாய் சிதைக்கப்பட்டு இருக்கும். தன் கண் முன்னே தன் உயிருக்குயிரான பிள்ளைகள் சாவதை அப்பாக்கள் அடித்து அழுவதை பார்த்திருக்கிறேன். தெருவில் தாய்மார்கள் ஓலமிடுவதை பார்த்திருக்கிறோம். என் மகனே, உன்னை செல்லமா வளர்த்தேனே, உன்னை வரமிருந்து பெற்றேனே, அந்த கடவுளுக்கு கண் இல்லையா என்று அவன் தன் துயரத்தில் கடவுளை சபிக்கும்படியும் பிசாசு செய்கிறான். அடுத்தது திடீரென்று ஏற்படுகிற மரணம். உங்கள் குடும்பங்களில் மரணங்கள் ஏற்பட்டிருக்கிற பொழுது எப்பொழுதும் இல்லாத ஒரு துயரம் உங்களை ஆட்கொண்டு இருக்கும். மற்றவர்கள் இறந்த வீட்டுக்கு நாம் போகிற பொழுது நம்முடைய மனநிலை வேறுமாக இருக்கும். ஆனால் நம்முடைய சொந்தமே அங்கு படுத்திருக்கும் பொழுது பிணமாய் நம் மனநிலை பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கும். இன்றைக்கு கூட பெங்களூரில் இருந்து ஒரு மகள் போன் செய்தார். திருமணமாகி 2 குழந்தைகள் குட்டியாக இருக்கும் பொழுதே அவருடைய கணவர் மிலிட்டரியில் உடம்பு சரியில்லாமல் இறந்து போனார். இன்றைக்கு அவளுக்கு இதுவரை பாதுகாப்பாக இருந்த தகப்பனும் செத்து போனார். ஆனால் இவர் உறுதியா இருக்கிறார். ஏன் தெரியுமா? ஏற்கனவே ஒரு பெரிய மரணத்தை சந்தித்து விட்டதனால் அவள் உறுதியாக இருக்கிறார். ஆனால் அவனுடைய தம்பியோ
இன்னும் அதிலிருந்து மீள முடியாமல் கதறிக்கொண்டிருக்கிறான் என்று சொன்னார்கள். நாம் ஏற்கனவே கஷ்டங்களை அனுபவித்திருப்போம் என்றால் அது வருகிற கஷ்டம் புதிதான கஷ்டத்தை கூட நம்மால் சமாளிக்க முடியும். ஆனால் இதுவரைக்கும் மரணத்தை சந்திக்காதவர்கள் மரணத்தை சந்திக்கிற பொழுது அது அவருடைய வாழ்க்கையை புதிய திருப்பமாக இருக்கும். வாழ்க்கையை புரட்டி போடும். அடுத்ததாக வேலை இல்லாத ஒரு காரியம். இதை நான் ஐடி படித்தவன். வேலை இல்லாத 3 மாதங்கள் என் வாழ்க்கையில் இருந்தன. என் குடும்பத்தார் எப்படி நடத்தினார் என்று, இந்த சமூகம் என்னை எப்படி பார்த்தது என்று நான் அனுபவித்திருக்கிறேன். ஆகவே வேலை இல்லாமல் ஒரு வாலிபனோ ஒரு பெண்ணோ ஒரு குடும்பத்தை நடத்துவதற்காக போராடுகிற போராட்டம். போன வாரம் ஒரு தம்பி போன் பண்ணாங்க, தனுஷ் என்கிறவர். சாமியார் எங்கே யூடியூப்ல பார்த்து, சாமியார் தானே நீங்க? ஆமா. உங்க இதுல கிணறு வெட்ட எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்களேன். இல்லப்பா, வாய்ப்பு இல்லை சாமி. எல்லாரும் போர்வெல் போட்டுறாங்க சாமி. நம்ம புள்ள குட்டியோடு நாங்கள் செத்துரு கிடக்கும். ஏதாவது தூர்வார இடமாவது கொடுங்க, எங்களை வாழ வைங்க. உண்மையில் அவன் அழுதான். உங்க ஊர்ல ஏதாவது கிணறு இருந்தா பார்த்து சொல்லுங்க, நாங்க குறைஞ்ச விலையில செஞ்சு கொடுக்கிறோம். அன்றைக்கு மாத்திரம் மறுநாளும் அவன் எத்தனை முறை போன் செய்தான். வேலையின்மை கொடியது. கணவர் திரும்பி வருகிற பொழுது கையில் பணம் இருந்தால் மனைவிக்கு மகிழ்ச்சி, பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்கலாம். கணவர் வெறும் கையோடு வருகிற பொழுது அது சாதாரண வழி அல்ல. அது சாதாரண வழி அல்ல. ஹோட்டல்ல போய் விதவிதமான பதார்த்தங்களை ஆர்டர் செய்துவிட்டு எல்லாத்தையும் பாதி வச்சிருவாங்க. இது பணக்காரர்கள் செய்கிற வேலை. அவருடைய பேங்க்ல நிறைய பணம் இருக்கு. இது அவர்களுக்கு குறைவே இல்லை. ஆனால் அந்த மிச்சம் இருக்கிற டஸ்ட்பின்ல இருந்து எடுத்துட்டு போய் தன் பிள்ளைகளுக்கு ஊட்டுகிற குடும்பங்கள் 1000. நான் ஒரு கதையை பார்த்தேன். நான் சொன்ன இதேதான். எல்லாம் குப்பை தொட்டில் கொட்டின பொழுது அதை ஒரு தந்தை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போகிறார். தன் பிள்ளைகள் எல்லாரும் ஆசையோடு அதை அமர்ந்து சாப்பிடலாம் துடிக்கும் பொழுது அப்பா சொன்னார், நாம் செபிப்போமா? ஆண்டவரே, இந்த நாளுக்குரிய ஆகாரத்தை தந்ததற்காக நன்றி அப்பா என்று செபித்து பிள்ளைகளுக்கு அந்த உணவை கொடுப்பார். நாம் எத்தனை பேர் செபிக்கும் பொழுது உணவு உண்ணுகிற பொழுது செபிக்கிறோம்? உணவு வேஸ்ட் ஆகாமல் பார்த்துக் கொள்கிறோம். வாரத்திற்கு ஒரு முறையாவது ஒரு ஏழையை போஷிக்கிறோம். அது பசியோடு இருந்தால் தெரியும். வேலை இல்லாதவர்களுக்கு தெரியும். எந்த வேலையும் பார்க்க நாங்கள் சித்தமாக இருக்கிறோம். நேற்றுக்கு சுகாதார பணியை சார்ந்தவர்கள் போராட்டம் செய்தார்கள் அல்லவா, தொழிலை நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று. துப்புரவு பணியாளர்களுக்கு என்று இன்டர்வியூ வைத்த பொழுது டிகிரி படித்தவர்களும் மேற்படிப்பு படித்தவர்களும் போனார்களாம். அவருடைய போட்டோவோடு போட்டிருந்தார். ஏன்மா அவங்களுடைய அந்த நிலையை விட்டு இறங்கி வருகிறீர்கள்? அவர் சொன்னாங்க, 10 வருடம் காத்திருந்து விட்டு 15 வருடம் காத்திருந்து விட்டோம். எந்த உதவியும் வரல. எங்களுக்கும் வயிறு இருக்கிறது, எங்களுக்கும் பசி இருக்கிறது. ஆகவே துப்புரவு பணியை செய்தாகிலும் என் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆகவே வந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது பேரன். அப்படின்னா என்னது? குழந்தை இல்லாம இருக்கு. அவர்களோடு இருந்து பாருங்களேன், பேசி பாருங்களேன். வார்த்தை சொல்ல முடியாது, குமுறி அழுவார்கள். என்னோடு திருமணமானவர்களுக்கு, எங்களுக்கு அப்புறம் திருமணமானவர்களுக்கு, என் அக்காவுக்கு, என் தங்கைக்கு, என் பெரியப்பா பிள்ளைக்கு, என் சகோதரனுக்கு, என் நண்பருக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர்கள் கோயிலுக்கும் குளத்திற்கும் எல்லாம் குழந்தைகளோடு போகும்போது நான் காய்க்காத மரமாக, பட்ட மரமாக நிற்கிறேன். உருப்படாத ஒரு பெண்ணை கட்டி கொண்டு வந்தமே, ராசி இல்லாத மனைவி அல்லது கணவனோடு என் வாழ்க்கையை தொடங்கிட்டேனே, ரத்து செய்து கொள்வோமா என்று சொல்லுகிறார்.
நான் 2 மாதங்களுக்கு முன்பாக ஒரு ஊருக்கு போனேன். ஒரு பெண் திருமணமானவள், புதிதாக அந்த மஞ்சள் கயிறு கூட மாற்றப்படவில்லை. அவள் இருந்தாள். நாங்கள் சந்தோஷமாக அவளை சந்தித்து விட்டு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிவிட்டு வந்தோம். பிற்பாடு தான் கதை தெரிந்தது, அவள் அங்கே வாழ முடியாமல் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார். காரணம் சில ரகசிய விஷயங்கள், குறைபாடுகள். பேரன், பயனற்ற மரம், வேண்டாத மரம், நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து கொண்டிருக்கிற மரம். Praise the Lord. Praise the Lord. அடுத்தது சுய இன்பம். இந்த விஷயத்தை பற்றி யாரும் பேசுவதில்லை. இங்கிலீஷில் தானே பிளஷர் என்று சொல்வார்கள். சிற்றின்பம், சுய இன்பம், தன்னைத்தானே சுகத்திற்கு அர்ப்பணித்துக் கொள்வது, தன்னை பிறர் தொட விட்டு விடுவது, தன்னை பலர் சீரழிக்க விட்டு விடுவது, தன் சரீரத்தின் மேல் பலர் ஆதிக்கம் செலுத்தும்படி விட்டு விடுவது, சிற்றின்ப நாட்டங்கள், நிறைய சாப்பிடுறது. நேற்றைக்கு ஒரு டாக்டரோடு பேசிக் கொண்டிருந்தேன். அவர் சொன்னார், உடம்பு பெருசாகும் இல்லையா சில பேருக்கு, யாருக்கு அதிகமாகனா டிப்ரெஷன்ல இருக்கிறவங்களுக்கு. நான் சொன்ன டிப்ரெஷன்ல இருந்தா அப்படி ஆகுமா? இல்லை, அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு மகிழ்ச்சி சாப்பிட்றது தான். அதனால சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அதுவே டிப்ரெஷன் என்னை சிற்றின்பத்திற்கும் அடுத்தது சுய இன்பத்திற்கும் என்னை கொண்டு செல்கிறது. கடைசி ஆனால் மிக பயங்கரமானது நோய்கள். மிக பயங்கரமானது நோய்கள். நான் முன்பு சொன்னதெல்லாம் மனது சம்பந்தமானது. என்னென்ன சொன்னேன்? ஹேட்ரட்னஸ், ரிஜெக்ஷன், லவ் ஃபெயிலியர், சந்தேகங்கள், அவையெல்லாம். விபத்துக்கள், மரணங்கள் ஏற்படும் போதெல்லாம் அது வேறு விதமாக. இந்த நோய் என்பது பிசாசு உடனடியாக பயன்படுத்துகிற காரியம். ஒரு மனிதனை வீழ்த்துவதற்காக பிசாசு எடுக்கிற முதல் உடனடியான ஒரு காரியம் என்னவென்றால் அது நோய்வாய்ப்படுத்துவது, நோயை கொடுப்பது. Especially the sickness, which is the immediate attack of the devil. ஒரு மனிதன் கோழி பண்ணை வைப்பதற்காக கோழிகளை வாங்கினான். அந்த கோழிகளும் பெரிதாகி முட்டைகள் இட்டன. அந்த முட்டைகளை விற்றுத்தான் அவன் வியாபாரத்தை பெருக்க வேண்டும் என்று நினைத்த பொழுது, அதிகாலையில் வந்து பார்க்கிற பொழுது முட்டையெல்லாம் விழுங்கப்பட்டிருக்கிறது, அல்லது உடைக்கப்பட்டிருக்கிறது, அல்லது திருடப்பட்டிருக்கிறது. பல நாட்கள் நடந்தது, பல நஷ்டம். சில நேரங்களில் உயிரோடு கோழிகள் சூறையாடப்பட்டிருந்தன. அவையெல்லாம் அடைக்கப்பட்ட கூண்டிற்குள் இருந்த பொழுதும் எப்படி அவன் ஒரு நாள் தன்னிடத்தில் இருந்த செல்போனில் கேமராவை செட் பண்ணி வைத்து பார்த்தான். இரவில் மண்ணுக்குள் இருந்து ஒரு ஓட்டை போட்டு அந்த கூண்டிற்குள் நுழைகிற பாம்பை அந்த வீடியோ காண்பித்தது. மிகப்பெரிய பாம்பு. அது வந்து அசால்ட்டாக கோழிகளுடைய முட்டைகளை தின்றது. இனப்பெருக்கத்திற்குரிய வழியே இல்லாமல் செய்தது. கோழிகளையும் தின்றது. அவன் மிகுந்த வேதனை அடைந்தான். அப்பொழுது அவன் இப்படி நினைத்தான், இதை இப்படியே விட்டுவிடக்கூடாது. ஆனால் பாம்பு மிக பெரியதாக இருக்கிறது. நாம் அந்த ஓட்டை அடைத்து விட்டால் இன்னொரு ஓட்டையை போடும், அல்லது பக்கத்து வீட்டிற்கும் அது நஷ்டத்தை உண்டு பண்ணும். ஆகவே அவன் ஒரு கழுகு குஞ்சை வாங்கி கொண்டு வந்தான். அது வளர்ந்தது. அவன் வளரும் பொழுதே அதை சொன்னான், இங்கே பார், எனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துகிற ஒரு மிருகம் இங்கே வந்து போகிறது. நீதான் அதை வெற்றி கொள்ள முடியும். உனக்கு அந்த சக்தி இருக்கிறது, உனக்கு அந்த வல்லமையை கடவுள் இயற்கையிலேயே கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த கழுகுக்கு அது சொல்லிக் கொடுத்து வளர்த்தார். ஒரு நாள் அந்த பாம்பு வருகிற பொழுது அந்த கழுகின் அவர் திறந்து விட்டார். அந்த கழுகு பாம்பை பார்த்த உடனே போய் அதை பற்றி கொண்டது. எப்பொழுதும் வந்து போகிற இடம் என்பதால் பாம்பு ஒளிந்து கொள்ளலாம் என்று நினைத்தது. கழுகினுடைய நகங்களோ அதை கூர்மையாய் பிடித்து மேலுக்கு இழுத்து ஆகாயத்திற்கு கொண்டு போய் தான் எப்பொழுதும் மறைந்து கிடக்கிற பூமியில் தன் வலிமையை காட்டின பாம்பினால்
ஆகாயத்தில் தன் வலிமையை காட்ட முடியவில்லை. அந்த இடத்தில் அது வாழ்ந்து பழக்கமில்லை. ஆனால் ஆகாயத்தை சொந்தமாக்கி கொண்ட கழுகு பாம்பை அங்கே வேட்டையாடியது. தன் காலிலே பிடித்துக் கொண்டிருந்த பாம்பை தன் அலகையால் கொத்தியது, காயப்படுத்தியது, கிழித்தது. அது மட்டுமல்லாமல் அது எந்த பூமியில் வாழ்ந்ததோ அந்த பூமியில் அதை தூக்கி எறிந்தது. பாம்பு அவ்வளவு உயரத்திலிருந்து வந்து பாறை மேல் விழுந்து செதறி இறந்து போனது. கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, ஒரு பக்கம் கடவுள் நம்மை உயர்த்த நினைக்கிற பொழுது இன்னொரு பக்கம் பிசாசு நம்மை அழிக்க நினைக்கிறான், நமக்கு நஷ்டத்தை உண்டு பண்ணுகிறான். நான் விவரித்து சொன்ன பல காரியங்கள் வழியாக நம்மை துக்கப்படுத்துகிறான், நம்முடைய உருவை இழக்கும்படி செய்கிறான். அவற்றில் ஒன்றுதான் நோய். இந்த சூழ்நிலையில் கழுகை போல நமக்கு பரிசுத்த ஆவியானவர் ஜெபம் என்கிற ஒரு வல்லமையை கொடுக்கிறார், தவம் என்கிற ஒரு வல்லமையை கொடுக்கிறார். உங்களில் பல பேர் இப்படி நான் நினைக்கிறேன், உங்கள் காரியங்கள் நிறைவேறாமல் இருப்பதற்கு நீங்கள் உபவசிக்கும் பழக்கத்தை மறந்துவிட்டீர்கள் என்று நினைக்கிறேன். ஜெபிக்கிற பழக்கத்தை மறந்துவிட்டீர்கள் என்று நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் சொந்த முயற்சி செய்து தோல்வியடைந்து இருப்பதனால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கவில்லை என்பதையும் ஆவியில் நான் உணர்கிறேன். ஆகவே இவ்வகை பேய்கள் உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி வெளியேறாது. இவ்வகை பேய்கள் உபவாசத்தினாலும் அன்றி ஜெபத்தினாலும் அன்றி வெளியேறாது. இன்றே உபவாசத்தை தொடங்குங்கள். இன்றைக்கே உங்கள் ஜெபத்தை ஆழப்படுத்துங்கள். உங்கள் ஜெபம் கேட்கப்படாவிட்டால் ஜெபத்தை இன்னும் அதிகரியுங்கள். அந்த ஜெபமும் அந்த உபவாசமும் தான் அந்த கழுகினுடைய 2 சிறகுகள். அது பாம்பை பிடித்துக்கொண்டு எங்க போச்சு? வானகத்திற்கு போனது. இந்த பூமியில் நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை சரி செய்ய முடியாது. அவற்றை நீங்கள் கடவுளிடத்தில் கொண்டு போவீர்கள் என்றால் அந்த வானத்தில் வீற்றிருக்கிற தேவனுடைய வல்லமை அங்கே அனைத்தையும் சரி செய்யும். கடவுளுடைய பிரசன்னத்தில் உங்களுக்கு தீர்வு உண்டு. இன்றைக்கு இயேசு பேதுருடைய மாமியாரை சுகப்படுத்தினார், எழுப்பினார். உங்களையும் எழுப்புவதற்காகவே இந்த செய்தியை செய்து அவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். உங்கள் நோய்களை அவர் சுகமாக்குவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாம் பாடி ஜெபிப்போம். Hallelujah. 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 இயேசுவே மக்கு நன்றி. இயேசுவே மக்கு நன்றி. இயேசுவே மக்கு ஆராதனை. இயேசுவே மக்கு ஆராதனை. Hallelujah. 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 இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். ஏனெனில் அவர் மட்டுமே நம்மை விட்டு நீங்காத தெய்வம் இல்லையா? அவர் நம்மை உருவாக்கவே நினைக்கிறார். மீண்டும் உங்களை கட்டி எழுப்புவேன் என்பதுதான் இன்றைக்கு ஆராதனுடைய காரியமாக இருக்கு. ஒரு வசனத்தை வாசித்துட்டு நாம் பாடலை பாடுவோம். ஓசியா புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஓசியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். I will establish my people. I will show to those who were called and loved. Hosea chapter 2 verse 23. ஓசியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நான் அவனை எனக்கென்று நிலத்தில் விதைப்பேன். நான் எனக்கென்று அவனை நிலத்தில் விளைப்பேன். அந்த எஸ்டாப்ளிஷ் என்ன அர்த்தம்? உன்னை விதைப்பார், நிறுவுவார் என்பது சரியானது. நான் எனக்கென்று அவனை நிலத்தில் விதைப்பேன். லோர்காமாவுக்கு கருணை காட்டுவேன். நான் லோர்காமாவுக்கு கருணை காட்டுவேன். லோ அம்மியை நோக்கி நீங்கள் என் மக்கள் என்பேன். லோ அம்மியை நோக்கி நீங்கள் என் மக்கள் என்பேன். அவனும்
நீரே என் கடவுள் என்பான். ஹalleluya. ஹalleluya. இது ஒவ்வொரு நகரத்திற்கும் ஒவ்வொரு பெயருக்கும் பின்பாக சரித்திரம் இருக்கிறது. கைவிடப்பட்டவள், லோ அம்மி, அன்லவ்ட், ஒன்னொன்றுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஆகவே நான் உன்னை எனக்காக நிறுவுவேன், யாருக்காகவும் இல்லை. உன்னை உலகமே வெறுக்கலாம், நீ யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போகலாம், பயனற்றவர் என்று கருதப்படலாம். கடவுள் என்ன சொல்றார்? அவங்களுக்காக இல்லை, எனக்காக. I will establish you for myself. எனக்காக வாழும்படி உன்னை நான் எழுப்புவேன். அன்பு செய்யப்படாதவள், நிராகரிக்கப்பட்டவள் என்று 2 பெயர்கள் கொடுக்கப்படுகின்றன. அப்படிப்பட்ட உங்களுக்கு நான் என் அன்பை காட்டுவேன். ஹalleluya. ஹalleluya. முதல் பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இதை நீங்கள் ஞாபகத்தில் எளிதாக வைத்துக் கொள்ளலாம். முதல் பேதுரு 5 2ஆல பெருக்கலாம் 10. முதல் பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். After you have suffered little while, he will restore you and make you strong, firm and steadfast. தமிழ்ல வாசிப்போம். எல்லா அருளும் நிறைந்த கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்குள் என்றும் நிலைக்கும் தம் ஆட்சியில் பங்கு கொள்ள உங்களை அழைத்திருக்கிறார். சிறிது கால துன்பத்திற்கு பின் அவர் உங்களை சீர்படுத்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆமென். சத்தமா சொல்லுங்க. ஆமென். ஆமென். சிறிது கால துன்பத்திற்கு பிற்பாடு, துன்பம் நீண்டு இருக்க போவதில்லை, நீண்டு இருக்க போவதில்லை. சிறிது கால துன்பத்திற்கு பின் அவர் உங்களை சீர்படுத்தி உறுதிப்படுத்தி வலுப்படுத்தி நிலைநிறுத்துவார். Praise the Lord. சீர்படுத்துறதுன்னா என்ன? ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டு வந்தவங்க போய் பாருங்க, சட்டெல்லாம் கிழிஞ்சு, தலையெல்லாம் கலைஞ்சு, முகத்தெல்லாம் அப்படி இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் எய்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் சீர்படுத்துதல். முதல் உதவி சீர்படுத்துவாங்க. இரண்டாவது என்ன பண்றாங்க? உறுதிப்படுத்துவாங்க, பலப்படுத்துவாங்க. அப்புறம் உன்னை நிக்க வைப்பார். உன்னுடைய சீர்குலைவுக்கு யார் காரணமோ, எந்த சூழ்நிலையில் வீழ்த்தப்பட்டாயோ, எந்த பலவீனத்தில் கட்டப்பட்டு வீழ்த்தப்பட்டு கிடக்கிறாயோ, அவற்றிலிருந்து உன்னை எழுப்பி சீர்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட். ஒரு குடிகாரன்னு வச்சுங்களேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. எந்த பாவத்தில் இருக்கிறோமோ அதிலிருந்து நம்மை சீர்படுத்துவார், சரிப்படுத்துவார். அதை விட்டுரும். அந்த பலவீனம் நம்மளை தொடர்ந்து பிடிக்காது. ஸ்திரப்படுத்துவார். விட்டதை மறுபடியும் தொட்டிடாதபடி ஸ்திரப்படுத்துவார், நிலைநிறுத்துவார். கிறிஸ்துவுக்குள் நம்மை நிலைநிறுத்துவார். நம் தனிமையில் இருக்கிற நேரம் வரும். மக்கள் எல்லாம் நம்மை நிராகரிக்கிற ஒரு காலம் வரும். நல்ல கவனிங்கள, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சரிவு வந்துத்தான் ஆகும். ஒரு ஏமாற்றம் இருக்கத்தான் செய்யும். எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கும். ஆகவே எசேயாஸ் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எசேயாஸ் புஸ்தகம் 33 6ஆம் வசனம். உங்கள் காலத்தில் அவரே பாதுகாப்பாய் இருப்பார். அவர் உங்களுக்கு முழு விடுதலை வழங்கி ஞானத்தையும் அறிவாற்றலையும் நல்குவார். ஆண்டவரை பற்றிய அச்சமே அவர்களது அரும் செல்வம். ஹalleluya. ஹalleluya. இங்கிலீஷ்ல என்ன சொல்றது? he will be the stability of your time. உனக்கு வாழ்க்கையில எல்லாமே எதிராக மாறுகிற பொழுது ஆண்டவர் அவரோ உனக்கு பாதுகாப்பை அவர் அருள்வார். ஹalleluya. 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 இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு ஆராதனை. இயேசுவே உமக்கு ஆராதனை. கரங்களை தட்டி ஒரு பாடல் பாடுவோமா? விசுவாசம் இருக்கிறதா? ஆண்டவர் உங்களை மீண்டும் நிலைநிறுத்துவார். நம்பிக்கை இருக்கிறதா? உங்கள் நோய்கள் இன்னும் கொஞ்ச நாட்களில் சரியாகிடும். ஏசப்பா வருவார். நம்புறீங்களா? இந்த ஆராதனையில் உண்மையில் நீங்கள் விசுவசிக்கிறீர்கள் என்றால் உங்கள் சரீரத்திற்குள் தேவ வல்லமை கடந்து வரும். இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வீட்டிற்குள் இயேசுடைய பரிசுத்தமான பாதங்கள் அடியெடுத்து வைக்கும். படுக்கையில் இருக்கிறவர்களை ஆண்டவர் எழுப்புகிறார். இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடங்கள் என்று கட்டளை கொடுக்கிறார். இயேசுவின் பிரசன்னத்தை உங்கள் மேல் வரும்படி கட்டளை கொடுக்கிறோம். அப்பா, we release the holy healing,
holy anointing to your people. உம்முடைய நாமத்திலே உம்முடைய பிரசன்னம் அனைவரையும் சென்று சேரும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம், ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம். ஹalleluya. Hallelujah. விசுவாசத்தினால் என்னது அடுத்த லைன்? நீதி நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. நீ விசுவாசி அந்த பதறாத. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கலங்காதே திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாரே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. தந்தை தாய் என்னை வெறுத்திட்டாலும், பந்த பாசங்கள் அருந்திட்டாலும், தந்தை தாய் என்னை வெறுத்திட்டாலும், பந்த பாசங்கள் அருந்திட்டாலும், நிந்தை தாங்கிட்ட தேவன் நம்மை சொந்த கரங்களால் அணைத்துக் கொள்வார். நிந்தை தாங்கிட்ட தேவன் நம்மை சொந்த கரங்களால் அணைத்துக் கொள்வார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. கொடும் வறுமையில் உழன்றாலும், கடும் பசியினில் வாடினாலும், கொடும் வறுமையில் உழன்றாலும், கடும் பசியில் வாடினாலும், அன்று எலியாவை போஷித்தவர் இன்று உன் பசி ஆற்றினாரோ. அன்று எலியாவை போஷித்தவர் இன்று உன் பசி ஆற்றினாரோ. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. பிறர் வசை கூறி துன்புறுத்தி இல்லாதது சொல்லும் போது, பிறர் வசை கூறி துன்புறுத்தி இல்லாதது சொல்லும் போது, நீ மகிழ்ந்து கலி கூறு, விண் கைமாறு மிகுதியாகும். நீ மகிழ்ந்து கலி கூறு, விண் கைமாறு மிகுதியாகும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. ஹல்லேலூயா, ஹalleluya, ஹல்லேலூயா, ஹalleluya. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் உங்களை மீண்டும் கட்டி எழுப்புவார். உங்கள் தொழிலை மீண்டும் கட்டி எழுப்புவார். ஆமென். உங்கள் குடும்ப உறவுகளை மீண்டும் கட்டி எழுப்புவார். ஆமென். உடைந்து சிதைந்து போயிருக்கிற உங்கள் சுற்றுச்சுவர்களை கட்டி எழுப்புவது போல் உங்கள் வாழ்க்கையும் ஆண்டவர் கட்டி எழுப்புவார். ஆமென். ஏமாற்றப்பட்ட உங்களை மீண்டும் அவர் கட்டி எழுப்புவார். ஆமென். படுத்த படைக்கிலிருந்து ஆண்டவர் உங்களை மீண்டும் எழுப்பி உங்கள் காரியங்களை பலருக்கு ஆசீர்வாதமாய் வைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஹalleluya. 2 கொரிந்தியர் 1:21 திரும்ப திரும்ப நான் ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். அது என்னவென்றால், ஆண்டவர் மீண்டும் உங்களை கட்டி எழுப்புகிற தெய்வம், உருவாக்குகிற தெய்வம், சிதைந்து போனவற்றை உருவாக்குகிற தெய்வம். ஒரு நாள் தெய்வம் மனித உருவத்தில் ஒரு கிராமத்தில் இருந்தார். மனித உருவத்தில் ஒரு கிராமத்தில், அதுவும் குறிப்பாக ஒரு பெண்ணினுடைய வீட்டில் அவர் தங்கினார். அந்த வீடு ஒரு தச்சனுடைய வீடு. அவனுக்கு எல்லா உதவிகளும் செய்து கொண்டு இவர் இருந்தார். நோயாளிகளுக்காக இவர்
ஆசீர்வதிக்கிற பொழுது சுகம் கிடைக்கும். ஆகவே மக்கள் வருவதும் போவதுமாக கடவுள் என்று தெரியாமலேயே அற்புதங்களை பெற்றுக்கொண்டு இருந்தார். அப்பொழுது ஒரு நாள் இந்த பெண்மணி அழகாக வாங்கி வைத்திருந்த ஒரு கண்ணாடி குவளை இருந்தது. இந்த பெண்மணியோ தன்னுடைய வாழ்க்கையை பாவத்திற்கு கையளித்தவர். அது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம் என்று வாழ்ந்து கொண்டிருந்தவர். ஒரு நாள் அந்த கண்ணாடி குவளை உடைந்தது. அவள் இப்படி நினைத்தால், என் வாழ்க்கை இப்படித்தான் உடைந்து போய்விட்டது. கண்ணாடி ஒட்ட வைக்க முடியுமா? ஒட்ட வைக்க முடியாது. அவள் இப்படித்தான் சொன்னாள் அந்த தச்சனிடத்தில், என் வாழ்க்கை இந்த கண்ணாடியை போன்றது, அது மீண்டும் ஒட்டி வைக்கப்பட முடியாது என்று. அதிகாலையில் அவள் எழுந்து தன் அறையை விட்டு வெளியே வரும்பொழுது மேஜையின் மீது ஒரு புதிய அழகான ஒரு கண்ணாடி குவளை காணப்பட்டது. இது நேற்று உடைந்த கண்ணாடி பாத்திரத்தினுடைய துகள்கள். இந்த தச்சன் என்ன பண்ணாரு, ஒரு மண்பாண்டத்தை செய்து ஒரு மரத்தினால் ஒரு பாத்திரத்தினால் அதை மூடி அந்த மரத்தின் மேல் இந்த உடைந்த கண்ணாடி துகள்கள் பல வர்ணங்களில் இருந்தது அல்லவா, அதை பதித்து வைத்திருந்தார். அது எவ்வளவு அழகாக இருந்தது என்றால், அது உடைபடாது இருந்தபொழுது கூட அவ்வளவு அழகல்ல, அது உடைந்த பிற்பாடு மண்பாண்டத்தில் செய்யப்பட்டு மரத்தினால் சூழப்பட்ட அந்த குவளையில் பதிக்கப்பட்ட இந்த கண்ணாடி அவ்வளவு அற்புதமாக இருந்தது. அன்றைக்கு வந்தவர்கள் அத்தனை பேரும் இது எங்கே வாங்கினீர்கள் என்று கேட்டார். இவருக்கு சொல்ல துணியவில்லை. ஆகவே அந்த தச்சனை பார்க்க அந்த பட்டறைக்கு ஓடுகிறார். அங்கே தச்சன் காணப்படவில்லை, எந்த ஊரிலும் காணப்படவில்லை. இத்தனை நாள் அவள் வீட்டில் இருந்து அவளோடு பேசி பழகியது தச்சன் இயேசு. இன்றைக்கும் அதே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உடைக்கப்பட்டு விட்டாய் என்று நினைக்கிறாய், பிசாசு உன்னை உடைத்து விட்டேன் என்று கக்கன்னு சிரிச்சிட்டு இருக்கிறான். நான் உன்னை புதிதாக உருவாக்கி கொண்டிருக்கிறேன். உன்னை பெரிய ஒரு இடத்திற்கு பயன்படும்படி உன்னை நான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். உடைந்த உனக்கு புதிய வடிவுகளை அமைத்திருக்கிறேன். நீ உயர்ந்த மக்களுக்கு பணிவிடை செய்ய போகிறார். அந்த பெண்ணுக்கு அந்த செய்தியை கொடுத்து விட்டு ஆண்டவர் போனார். God can rebuild your life. கடவுள் உன் வாழ்க்கையை சீர்திருத்த முடியும், உன்னை உறுதிப்படுத்த முடியும், உன்னை நிலைநிறுத்த முடியும், நிலைநிறுத்த முடியும். துரத்தப்பட்ட உனக்கென்று ஒரு சந்ததியை ஏற்படுத்த முடியும், இஸ்மாயிலுக்கு ஏற்படுத்தியது போல. குழந்தை இல்லாத உன்னை ஜாதிகளுக்கு தகப்பனாக்க முடியும், அப்ரஹாமை போல. எதிர்காலமே சூன்யமாய் இருந்த மகதலின் மரியாதை புனிதையாய் மாற்றிய தேவன் உங்களை உருவாக்க முடியும், நிலைநிறுத்த முடியும். பலவீனனான கெதியோனை பலமாய் மாற்றிய தேவன் உங்களை பலமாய் மாற்றி வெற்றியை கொடுக்க முடியும். வேலை இல்லாத உனக்கு அவர் வேலையை கொடுக்க முடியும். எல்லோராலும் ஒதுக்கப்பட்ட உன்னை பார்த்து நீ வேண்டும் என்று எல்லோரும் சொல்ல நிலைகளை ஆண்டவர் ஏற்படுத்தி தர முடியும். விபத்தில் மாட்டிக்கொண்டாலும் உன்னை மீண்டும் நிலைநிறுத்த முடியும். உன் எலும்புகளுக்கு மீண்டும் அவர் உயிர் கொடுப்பார். உன் பிள்ளைகளுக்கு அவர் வாழ்வு கொடுப்பார். உங்களிடத்தில் எடுத்துப்பட்ட உயிர்களுக்கு பதிலாக புதிய உறவுகளை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருவார். அவரை நம்புங்கள். லவ் ஃபெயிலியரில் இருக்கிறவர்களே, உங்களை இப்பொழுது ஏமாற்றினவர்கள் அப்புறமும் ஏமாற்றிதான் இருப்பார்கள். இப்பொழுது நீங்கள் கண்டு கொண்டது நல்லது. உங்களுக்கென்று ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிற மகளோ மகனோ உங்கள் வாழ்க்கையில் வருவார்கள். அவர்கள் உங்களோடு சந்தோஷமாக இருப்பார்கள். எது கெட்டதாக தோன்றுகிறதோ நாளைக்கு அது நன்மையாக தோன்றும். ஆண்டவர் நல்லதற்காகவே அனைத்தையும் செய்வார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம் முழந்தால் படியிட்டு செவிப்போம். நம்புகிறீர்களா?
விசுவசிக்கிறீர்களா? ஆண்டவரே, என்னை வாழ வைத்தருளும், என்னை மீண்டும் நிலைநிறுத்தி அருளும் என்று சொல்லி செபியுங்கள். உங்கள் கைகளை இருதயத்தின் மீது வைத்து செபியுங்கள். உங்களுக்கு இரக்கம் காட்ட முடியாத தேவன் அல்ல நம் ஆண்டவர். நம்மை போல அனைத்திலும் துயரப்பட்டவர், கசப்புக்களை கடந்து சென்றவர், காயங்களை ஏற்றவர், அவமானங்களை ஏற்றவர். உங்களில் எந்த வலி இருக்கிறதோ அந்த வலியை ஏற்கனவே அனுபவித்திருக்கிறவர். அவருக்கு உன் வலி புரியும், உன் வேதனை புரியும். கலங்காதே என்று இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார். இயேசுவின் இதயம் உனக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. நற்கருணையிலிருந்து தேவனுடைய இரக்கம் உங்களை நோக்கி பாய்ந்து கொண்டிருக்கிறது. ஓ என் அருமை வாலிப தம்பி, ஓ என் அருமை வாலிப சகோதரி, வாழ்க்கை இப்பொழுதுதான் நீ தொடங்குகிறாய். அதற்குள்ளே எல்லாம் முடிந்து விட்டது என்று சோர்ந்து போகாதே. குடிக்கும் விபச்சாரத்திற்கு உன்னை கையெழுத்து விடாதே. பிசாசுடைய வலையில் நீ சிக்கிக் கொள்ளாதே. கர்த்தரை நோக்கி வா. அவர் உனக்கு புதிய ஒரு தருவார், புதிய ஆற்றல் தருவார், உன்னை சீர்படுத்துவார், உன்னை நிலைநிறுத்துவார். somewhere you will established. ஒரு நிறுவனத்தை நாம் நிறுவி இருக்கிறோம் என்று சொல்வார்களே, உன்னை அப்படி நிறுவுவார். திருமணமானவர்களே, குழந்தை இல்லை என்று வேதனைப்படுகிறவர்களே, உலகத்தை படைப்பதற்கு கடவுளுக்கு எந்த ஒரு பொருளும் தேவைப்படாதிருந்தது. அவர் தன் வார்த்தையினாலே படைத்தார். ஆகவே உங்கள் கருவறையில் உங்களுக்கென்று ஒரு குழந்தையை கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். உங்கள் குறைகளை பார்க்காதீர்கள். நிறைவானவர் வந்தாலே குறைகள் தானாகவே மாறிவிடும். விபத்தில் கை கால்களை இழந்தவர்களே, நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். குடும்பத்தில் மரணங்கள் சம்பவித்த பொழுது மனமுடைந்து போனவர்களே, உங்களை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். உங்களை ஆண்டவர் சீர்படுத்துவார், உங்களை உறுதிப்படுத்துவார், உங்களை நிலைப்படுத்துவார். வாழ்க்கையில நம்பிக்கை இழந்து போனவர்களே, இயேசுவை நம்புகிறேன் என்று சொல்லி அவரிடத்தில் சரணடையுங்கள். அவரால் செய்ய முடியாதது ஒன்றுமில்லை, அவரால் மாற்ற முடியாதது எதுவும் இல்லை. அவர் தாங்குவார், அவர் தப்புவிப்பார், அவர் பெருமைப்படுத்துவார். யாக்கோபே, நீ வேறொன்றுவாய். இஸ்ராயலே, நீ செழித்தோங்குவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய். நீ என் மகன் அல்லவோ. எப்ராயிம், நான் எப்படி உன்னை மறப்பேன்? அவர் உன்னை மறப்பதில்லை. உன் பெயர் சொல்லி அவர் அழைக்கிறார். இனி நேசிக்கப்படாதவள் என்று நீ அழைக்கப்பட மாட்டாய். நானே உன்னை நேசிப்பேன். எல்லோரும் நேசிக்கிறவர்களாக உன்னை மாற்றுவேன். எல்லோருக்கும் ஆசீர்வாதம் என்னை மாற்றுவேன் என்று சொல்கிற அந்த அன்பு தெய்வத்தினுடைய நம் பாதத்தில் நம்மை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து செபிப்போம். நற்கருணை ஆண்டவருடைய பாதத்தில் நம்முடைய குடும்பத்தை சமர்ப்பிப்போம். மாண்புயரீவர் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெருக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென்.
அப்பம் அளித்தீரே. இனிமையாவும் தன்னடத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய பாடுகளை நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களை மீண்டும் கட்டி எழுப்புவாராக, உங்களை மீண்டும் உயர்த்துவாராக, உங்களை மீண்டும் மகிமையில் அமரச் செய்வாராக. ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் ஸ்துதி ஸ்தோத்திரம் நமஸ்காரமும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் ஸ்துதி ஸ்தோத்திரம் நமஸ்காரமும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது.